ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம 3 விதமான சட்னி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நம்ம பூண்டு சட்னி அரைக்க போகிறோங்க. இப்போ நான் பூண்டு ஒரு 40 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி மிளகாய் நான் ஒரு 10 மிளகாய் இருக்கிறேங்க. காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு பாதி தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக நான் ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேங்க. இதில் நான் ஒரு நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் தான், ஏன்னா நம்ம காரமாக கொஞ்சம் அது காரமாக இருக்கும். அதுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் ரொம்பவும் நல்லாயிருக்கும். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வெடித்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்ச இந்த சட்னியை ஊற்றிக்கலாங்க. இப்போ இதோட நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் போல் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றின பிறகு நான் கருவேப்பிலை இப்போ ஆட் பண்ணிக்கிறேங்க. எண்ணெயில் போட்டால் ரொம்ப வெடிக்கும், அதனால் இப்போ போட்டுக்கிறேன். அதை போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோட பச்சை வாசனை கொஞ்சம் போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. அது இல்லாமல் சட்னியும் நமக்கு இப்போ நல்லா வத்திருச்சுங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், ஒரு சுவையான நமக்கு பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தக்காளி கார சட்னிங்க. இதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. அது 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இதோட நான் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதில் நீங்கள் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் காய்ந்த மிளகாய் ஒரு 5 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோடு போட்டு இந்த வெங்காயம் இந்த மிளகாய் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நமக்கு ஓரளவு வதங்கினா போதும். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நான் ஒரு 2 தக்காளி தாங்க எடுத்துருக்கிறேன். தக்காளியும் சேர்த்துக்குங்க. இதோட கொஞ்சம் போல் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இதையும் நம்ம கொஞ்சம் வதக்கிடலாங்க. பாருங்கள், இப்போ நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதெல்லாம் ரொம்ப போட்டு வதக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. எல்லாம் நமக்கு பாதி அளவு வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறின பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் சட்னி அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிட்டேன். சூப்பரான ஒரு தக்காளி சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து என்ன சட்னிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அடுத்து நம்ம கருவேப்பிலை சட்னி செய்ய போகிறோங்க. இதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தை போட்டுக்கலாம். உளுந்து கொஞ்சம் பொன்னிறமாக மாறட்டும். பாருங்கள், உளுந்து பொரிஞ்சோடனே ஒரு 6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அது தோல் உரிச்சு அதையும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் சின்னமாக இருந்துச்சு, அதை கட் பண்ண ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் ஒரு பாதி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் துருவல் கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாங்க. இப்போ தேங்காய் நமக்கு நல்லாவே கலர் மாறிடுச்சுங்க. இப்போ புளி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சொலை புளி எடுத்து அதை இதோட போட்டுக்கலாம். அதோட ஒரு கோப்பா ஃபுல்லாக நான் கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. கருவேப்பிலை எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க. அது ரொம்பவும் உடலுக்கு நல்லது நமக்கு. இதை போட்டுட்டு ரொம்ப நீங்கள் ஃப்ரை பண்ணக்கூடாது. லைட்டாக தான் நீங்கள் வதக்கணும். ரொம்ப நேரம் போட்டு வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நம்ம மட்டும் இதை வதக்கினா போதுங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ இது எனக்கு நல்லாவே ஆறிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க.
பாருங்கள், இப்போ நான் வந்து கருவேப்பிலை சட்னி அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. ஒரு அருமையான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ அருமையான 3 வகை சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்.